ஹாய் ஆல் வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ நிறைய பேர் அடுத்து என்ன டாபிக் வேணும் அப்படின்னு கேட்டப்போ நிறைய சஜஷன்ஸ் வந்துச்சு. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருந்தீங்க, பர்சன்டேஜ் கேட்டிருந்தீங்க, ரேஷியோ அண்ட் ஏரியா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஏரியா அண்ட் வால்யூமில் தான் நெக்ஸ்ட் ட்ரிக்கியான கொஷின்ஸ் கேட்குறாங்க மேம். ஸோ அது நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்த்தேன். பட் ஆனால் இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டவங்க என்ன சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குதான். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே கம்மியான கொஷின்ஸ் தான் வருது, ரொம்ப பேசிக்காக தான் வருது, சரியா? பட் ஆனால் இது வந்து எல்லா டாப்பிக்கும்கான பேசிக். ஸோ அதனால நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஏற்கனவே நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக நான் ஏற்கனவே பேசிக் வீடியோவில் இருக்கிற எல்லா டைப்ஸும் போட்டிருக்கேன். ஒரு 7லேருந்து 8 பார்ட் வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை செக் பண்ணிக்கலாம் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ல ஆர்எஸ் அகர்வால் புக்ல எனக்கு 140 மேல கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி ஒரு 20லேருந்து 25 கொஸ்டின்ஸா போட போறோம். இந்த வீக்ல நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கவர் பண்ணிடலாம். ஸோ ரெகுலரா வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ரெகுலரா நான் வீடியோ போடுறேன், நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு 2000 இல்லை 1K மேலே போகுது. அதுக்கப்புறம் வீடியோ 500 கூட இல்லை, அதுக்கப்புறம் 200 கூட இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணல. ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நானும் கன்சிஸ்டண்டாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன், சரியா? ஸோ இப்போ ஏரியா அண்ட் வால்யூமில் ட்ரிக்கி கொஷின்ஸ் கேட்குறாங்க தான். பட் ஏரியா அண்ட் வால்யூம் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்கு போக முடியாது. ஸோ ஏரியா அண்ட் வால்யூம் கேட்ட ஸ்டூடெண்ட் எனக்கு பேசிக்ஸ் செக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டு நம்ம ஏரியா அண்ட் வால்யூம்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் இந்த வீக் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீக் பர்சன்டேஜ் பார்ப்போம், அதுக்கு அடுத்த வீக் நம்ம ஏரியா அண்ட் வால்யூம் பார்த்துடலாம், சரியா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சிம்பிளிஃபிகேஷனுக்கு யாருக்காவது பேசிக்ல இருந்து தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பேசிக்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல நம்ம எல்லா டாபிக்ஸ்க்கான பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பேசிக்ஸ் பார்த்துட்டு கூட நீங்க இப்போ ஆர்எஸ் அகர்வால் சால்வ் பண்றதுக்கு வரலாம். ஸோ இந்த ஆர்எஸ் அகர்வால்ல ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின் எனக்கு போர்ட் மாஸ் ரூல் படி தான் இருக்கு, ஓகேவா? ஸோ வி போர்ட் மாஸ் நமக்கு தெரியும்ல, வி ஃபார் விண்குலம். விண்குலம்னா பார் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பார்க்குள்ள இருக்கிறதா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். பி ஃபார் பிராக்கெட், ஓ ஃபார் ஆஃப், ஆஃப்னா தமிழ்ல இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு கொஷின்ல பார்க்க போறோம். இந்த இன்னைக்கு டைப்ல ஒரு 20 to 25 கொஷின்ஸ்குள்ள பார்த்துடலாம். எல்லாமே நார்மல் போர்ட் மாஸ் தான். ஸோ சிம்பிள் கால்குலேஷன் தான் பார்க்க போறோம், பெரிய டைப்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க என்ன இருக்கு, 35,614 minus 26,889. So first question 35,614 minus 26,889 இல்லையா? ஸோ மைனஸ் 26,889 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் மைனஸ். ஃபர்ஸ்ட் இதுதான் பிராக்கெட்குள்ள இருக்கு, அதனால நான் ஃபர்ஸ்ட் இதை மைனஸ் மாதிரியே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா டிவைடட் பை 25 அப்படின்னு இருக்கு. ஸோ 35,614 மைனஸ் 26,889 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷனே ஒரு வாட்டி பார்த்துருங்க, 317, 349, 356, 363 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு கரெக்டாக 25ல டிவைட் ஆகுற மாதிரி தான் வந்து ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தானே சால்வ் பண்ணணும். ஸோ பிராக்கெட்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ண போறோம். ஸோ இங்கே 14 வருமா, மைனஸ் தானே பண்ணணும். ஸோ 0 அப்படின்னு வந்துடும். அடுத்து இங்கே 0, 18 இருக்கு, திரும்ப பாரோ வாங்குவோம். ஸோ 5, திரும்ப இங்கே 5, 18 இருக்கும். ஸோ திரும்ப பாரோ வாங்குவோம். ஸோ எல்லாமே பாரோ. இப்போ 14 minus 9 அப்படின்னா 5, 8 minus 8, sorry 10 minus 8 2, 15 minus 8 7, 14 minus 8 6. ஸோ 8725 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 8725 டிவைடட் பை 25. ஸ்ட்ரைட்டா 25 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம், இல்லை 5 டேபிளா கேன்சல் பண்ணலாம். 5ல கேன்சல் பண்ணா அப்படின்னா என்ன வரும், 1ல 5, 3, 7ல 35, மிச்சம் 2, 4ல 20, மிச்சம் 2, அப்போ 5, 1745. திரும்ப 5 டேபிள கேன்சல் பண்றப்ப என்ன வரும், 3ல 15, மிச்சம் 2, 4ல 20, மிச்சம் 4 அப்படின்னா 349 அப்படின்னு கிடைச்சிரும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்தது பாருங்க 254 இன்ட்டு கொஸ்டின் மார்க் இன்ட்டு 8 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ 254 இன்ட்டு கொஸ்டின் மார்க் இன்ட்டு 8 ஈக்குவல் டு போட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, 95504 அப்படின்னு இருக்கு. ஸோ 95504. இப்போ ஆப்ஷன்லாம் என்ன இருக்குன்னு பாருங்க, 47, 49, 51, 53 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து எனக்கு கேன்சல் ஆகுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா 8 டேபிள்ல கேன்சல் பண்றோம்னு வைங்க, 1ல 8, மிச்சம் 1,
திரும்பியும் 1ல 8 ரிமைனிங் 7 அப்படின்னு வரும். 9 8s are 72 ரிமைனிங் 3 அப்படின்னு வந்துடும். ஸோ 8 3s are நமக்கு 24 ரிமைனிங் 64 8 8s are 64. அடுத்து 254 அப்படின்னு இருக்கு. ஸ்ட்ரைட்டா நம்ம 254 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், இல்ல 2 டேபிள்லையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1ல 2 2ல 4 மிச்சம் 1 ஸோ 127. அடுத்து இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5ல நமக்கு 10 மிச்சம் 1 9ல 18 மிச்சம் 1 6ல 12 மிச்சம் 1 9. ஸோ இப்போ 5969 எனக்கு 3 டேபிளில் இல்லை 127 3 டேபிளில் போகாது. ஸோ அப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்? 127ல் ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ 127 இங்கே 596 அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்குது? 47 53. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 4 இல்லைனா 5 தான் வரணும். அப்போ 127 × 4 அப்படின்னு ட்ரை பண்ண பார்க்க போகிறோம். ஸோ 8 2 2 4 சார் 8 8 + 2 10 1 508 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ 4ல் 508. இப்போ 96ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 88ன்னு வருமா? ஸோ 889 அடுத்து எங்கே வரும் அப்படின்றது தான் பார்க்கணும். 889 யூனிட் டிஜிட்டில் 9 வேணும்னா 7 7 சார்னு போட்டால் தானே 9 வரும். ஸோ 7 7 சார் 49 4 2 7s are 14 14 plus 4 18 1 889 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 47 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 4500 into question mark equal to 3375 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 6ல் 30 மிச்சம் 3ன்னு வருமா? 7ல் 35 மிச்சம் 2 ஸோ 675. இந்த பக்கம் 5 டேபிளில் 9ல் 45 ஸோ 900. திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்ப என்ன வரும்? 1ல் 5 மிச்சம் 1 3ல் 15 மிச்சம் 2 ஸோ 135. இங்கே 1ல் 5 மிச்சம் 4னா 180 அப்படின்னு கிடச்சிடும். திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2ல் 10 ரிமைனிங் 3 ஸோ 27 அப்படின்னு இருக்கும். இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3ல் 15 மிச்சம் 3 36. அப்போ கொஸ்டின் மார்க் என்ன வந்துடும்? 27/36ன்னு வரும். திரும்ப இதை என்ன பண்ணலாம்? 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 9 இது 12. திரும்ப 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 4. ஸோ 3/4 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 5852 டிவைடட் பை 28 அப்படின்னு இருக்கா. ஸோ 5852 டிவைடட் பை 28. அடுத்தது என்ன இருக்கு? இன்ட்டு கொஷின் மார்க் -1653 இன்ட்டு கொஷின் மார்க் -1653 ஈக்குவல் டு என்ன இருக்கு? 1064 அப்படின்னு இருக்கு. ஸோ ஈக்குவல் டு 1064. ஆப்ஷன் வந்து நமக்கு 9 13 15 18 இவற்றில் எதுவும் இல்லை இருக்கு. அப்போ ஆக மொத்தம் ஹோல் நம்பராக தான் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இங்கே டிவைடட் பை. ஸோ 5852 டிவைடட் பை 28 இன்ட்டு கொஷின் மார்க் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த -1653 அந்த சைடு எடுத்துட்டு போனால் என்ன வந்துடும்? 1064 + 1653 அப்படின்னு வந்துருமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 2 டேபிளில் டிவைட் பண்ணலாமா? 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 14 அப்படின்னு வந்துடும். இங்கே 2ல் 4 மிச்சம் 1 9ல் 18 2ல் 4 மிச்சம் 1 16. திரும்ப 2 டேபிளில் டிவைட் பண்ணால் இது 7. இங்கே என்னது? 1ல் 2 4ல் 8 மிச்சம் 1 6ல் 12 ஸோ 1463. திரும்ப இதை 7 டேபிளில் டிவைட் பண்ணால் 2ல் எனக்கு 14. அதுக்கப்புறம் 63 சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ 0 போடணுமா? 9 7s are 63. ஸோ 209 இன்ட்டு கொஷின் மார்க் ஈக்குவல் டு இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 + 3 7. அடுத்து 6 + 5 11 அப்படின்னு வந்துடும். ஸோ 1 இருக்கும். ஸோ 0 + 6 6 6 + 1 7. அப்புறம் 1 + 1 2 அப்படின்னு வந்துடும். 2717. இப்போ கொஷின் மார்க் வேணும் அப்படின்னா என்னது? 2717 டிவைடட் பை 209. ஸோ இந்த 209ல ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணால் இங்கே 1லேயே 209 அப்படின்னு வந்துருமா? ஸோ 271ல் 209 போச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ 71ல் 9 போச்சு அப்படின்னா 62. ஓகேவா? ஸோ 62 அப்படின்னு வரும். 627. ஸோ 209ல் 7 வரணும் யூனிட் டிஜிட்டில். அப்போ 9 3s are போட்டால் தானே 27 வரும். ஸோ 27 இங்கே 627 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ 13 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 13 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க? ஆப்ஷன் பியில் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2567 டிவைடட் பை 17. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் 2567 டிவைடட் பை 17 அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்ததை அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற கன்வீனியன்ட்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ட்டு 3 ஈக்குவல் டு கொஷின் மார்க் ப்ளஸ் 118 இருக்கா. ஸோ ப்ளஸ் 180 இதான் நம்மளுடைய கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கொஷின் மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 2565 டிவைடட் பை 17 அப்படின்னு இருக்கு. ஸோ இன்ட்டு 3 ஈக்குவல் டு கொஷின் மார்க் ப்ளஸ் 180 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இதை ஸ்ட்ரைட்டாக 17 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1ல் 17 ரிமைனிங் 8 அப்படின்னு இருக்கும். 86. ஸோ 17 5ன்னு போடுறப்போ 85 அப்படின்னு வரும். ஸோ 5ல் 85 மிச்சம் 1 ஸோ 151 இன்ட்டு 3னா 1 3 is 3 5 3s are 15 மிச்சம் 1.
So 3 plus 1 4. So 453 equal to question mark plus 180. இந்த 180 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா minus 180. So 453 minus 180 போட்டா யூனிட் டிஜிட்ல 3 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே 5 இங்கே 3. ஸோ 273 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 6 கொஸ்டின் பாருங்க. ரெண்டு பிராக்கெட் இருக்கு. 125 ஸ்கொயர் டிவைடட் பை 50 into 20 அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பிராக்கெட் 125 ஸ்கொயர் டிவைடட் பை 50 into 20 அப்படின்னு போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன இருக்கு? டிவைடட் பை 25 ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்க, நமக்கு பாயிண்ட்ல வந்திருக்கா எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஸோ பாயிண்ட்லலாம் இல்லை, பட் இங்கே 11 இருக்கு, இங்கெல்லாம் பெரிய பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இருக்கிறதுக்கு என்ன ஆன்சர் வர்றதுக்கு என்ன சான்சஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதா சால்வ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது? 125 ஸ்கொயர்னா 125 into 125. இங்கே டிவைடட் பை 50. ஸோ டிவைடட் பை 50. இங்கே into 20 இருக்குது. ஸோ into 20. அதுக்கப்புறம் இந்த பெரிய பிராக்கெட் டிவைடட் பை 25 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? அடுத்து 5 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 2ல் 10 மிச்சம் 2. ஸோ 25 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 25 into 2 என்னது? 50. ஸோ 50 into 125 அப்படின்னு வந்துடும். அடுத்தது இங்கே டிவைடட் பை அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த டிவைடட் பையை நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளிகேஷனாக மாற்றலாம். ஸோ மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறப்போ இங்கே 25 எப்படி எழுதணும்னா தலைகீழாக எழுதணும். ஸோ ரெசிப்ரோக்கல்ல எழுதணும். 1/25 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 25 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 25 4ல் 100, 5ல் நமக்கு 125 அப்படின்னு வரும். இப்போ 5 into 50 என்னது? 250 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சம்ஸில் எல்லாமே நார்மல் ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது. ஸோ நீங்களே இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்தே சால்வ் பண்ணலாம். கையில் நோட்டு பென் எடுத்து நீங்களும் சால்வ் பண்ணுங்கள், சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள், 25 into 15 டிவைடட் பை 12 அப்படின்னு இருக்குது. சாரி 24 into 15 டிவைடட் பை 12 அப்படின்னு இருக்கா? ஸோ 24 into 15 டிவைடட் பை 12 ப்ளஸ் கொஷின் மார்க் ஈக்குவல் டு 165 அப்படின்னு இருக்கு. ஈக்குவல் டு 165. ஸோ அப்போ 24 into 15 டிவைடட் பை 12 அப்படின்னு இருக்கு. ஸோ 15 டிவைடட் பை 12 ப்ளஸ் கொஷின் மார்க் ஈக்குவல் டு 165. ஃபர்ஸ்ட் டிவிஷன் தானே பண்ணோம். ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 3 டேபிளில் பண்ணுறோம் அப்படின்னா 5 3s are 15, 4 3s are 12 அப்படின்னு கிடைச்சிடும். திரும்ப இதை ரெண்டையும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6ன்னு வருமா? ஸோ 6 5s are 30 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ இந்த கொஷின் மார்க் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இந்த 30 இந்த பக்கம் ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போகிறப்போ மைனஸில் ஆகிடுமா? ஸோ 165 மைனஸ் 30 அப்படின்னு வரும். ஸோ 165 மைனஸ் 30னா என்ன வந்துடும்? 135 அப்படின்னு வந்துருமா? ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க 135. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, எல்லாமே நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது, கலப்பு பின்னமாக இருக்குது. ஸோ அப்போ கலப்பு பின்னத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பரை நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுத்துருக்கிறத வச்சு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த ஃப்ராக்ஷனாக பண்ணலாம். ஏன்னா கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணுமா? ஸோ இங்கே 16 இங்கே 18, இது ரெண்டு தான் ப்ளஸ் டேர்ம். ஸோ 16 + 18 என்ன வந்துடும்? 8 6 14 1. ஸோ 34 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 34 மைனஸ் 3 அப்படின்னா என்ன வந்துடும்? 31 அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ 31 அப்படின்னு கிடச்சிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கணும். உள்ளே என்ன இருக்குது? 11/13 அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் 21/26 ப்ளஸ் 21/26. அப்புறம் இங்கே -4/9 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 31 நமக்கு கிடச்சிருக்கு. எதை வச்சு? இந்த வெளியில் இருக்கிற இந்த முழு எண்ணை வச்சு. ஸோ இதோட என்ன பண்ணணும்? இங்கே வர்றதை நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே என்ன சைனில் வருதோ அதையே எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம போடணும். நமக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷனில் அப்ராக்சிமேட்டாக நமக்கு இதுதான் வரும் அப்படின்னு. ஏன்னா 31 கிட்டத்தட்ட வரணும் அப்படின்னா இதுதான் வரணும் அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட்டாக போடணுன்னாலும் போடலாம். ஸோ இப்போ இங்கே நம்ம அக்யூரேட்டாக போட கற்றுக்கணுன்றதுனால இங்கே 13 இங்கே 26 இருக்கா? இதை ஈஸியாக 26 மாற்றிடலாமா? into 2 into 2ன்னு. அப்போ இங்கே 22 + 21 அப்படின்னு இருக்கும். 22 + 21 என்னது? 43. ஸோ 43/26 -4/9. ஸோ இதை 26 43 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம ஏதாவது டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்றது தான் என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். இதை கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கிராஸ் மல்டிப்ளை இங்கே பண்ணுவோம். 43 × 9 மைனஸ், ஸோ 43 × 9 மைனஸ் 4 × 26 அப்படின்னு போடுவோம். டிவைடட் பை 9 × 26. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்?
இங்கே 22 ப்ளஸ் 21 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ 22 + 21 43 கீழே 26. ஸோ 13 டேபிளில் ஏதாவது கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 நமக்கு எந்த டேபிள்லையுமே டிவைட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ சம் ஃப்ராக்ஷன் தான் வரப்போகுது. ஸோ 43 × 9னா நமக்கு 9 3s are 27. ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் 2 இருக்கும். 9 4s are 36 + 2 38. ஸோ 387. அடுத்து இங்கே 4 6 are 24 2 அப்புறம் 8 அப்புறம் 108ன்னு வரும். அதுக்கப்புறம் 26 × 9. ஸோ 26 × 9 வந்து 234. இப்போ 387 minus 104னா என்ன வந்துடும் 3 8ல் 0னா 8 2. ஸோ 283/234 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம தனியாக டீட்டெயிலாக எழுதி செக் பண்ணிக்கலாமா? ஏன்னா அங்கே கசகசன்னு எழுதணும்ல. ஸோ அதனால கூட இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 16 11/13 அப்படின்னு இருக்கு ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன இருக்கு -3 4/9 அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ளஸ் 18 21/26 ஈக்குவல் டு வாட்? இதுதான் நம்மளுடைய கொஷின். ஸோ இதை தான் இப்போ நான் எப்படி பிரித்து எழுத சொன்னேன் அப்படின்னா 16 - 3 + 18 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இதோட என்ன பண்ணும் இந்த 11/13 -4/9 + 21/26 அப்படின்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஈக்குவல் டு கொஷின் மார்க். இப்போ இந்த 16 + 18 தான் நமக்கு என்ன வந்துச்சு 34ன்னு வந்துச்சா? ஸோ 34 - 3 என்னது 31 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இங்கே 13 26 அப்படின்னு இருக்கு. ஸோ 13 × 2 அப்படின்னு போட்டால் 26 ஈஸியாக வரும். ஸோ நான் அப்போ இங்கே என்ன பண்ணுறேன் இதை மட்டும் தனியாக பண்ணுறேன். ஸோ இதை மட்டும் தனியாக பண்ணுறப்போ நமக்கு என்ன வந்துடும் 22 இங்கே 26 ப்ளஸ் 21/26 -4/9 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் 13 9 26 இதுக்கு மொத்தமாக என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 13 எடுத்தோம்னா 1 9 2 அப்படின்னு வருமா? அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நம்ம காமனாக எதுவும் இருக்காது. ஸோ 18 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 22 + 21 இங்கே என்ன வந்துடும் 43. ஸோ 43/26 -4/9 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ 43/26 அப்படின்னு போடுறப்போ இதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் 43 இதை மட்டும் தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 43 × 9 -4 × 26 /26 × 9 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே இதுக்கப்புறமும் நமக்கு அங்கே வந்து அதே ஆன்சர் தான் வருது இல்லையா? ஸோ 300 கிட்ட தான் ஆன்சர் வருது. ஸோ 283/234 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதை என்ன பண்ணலாம் நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதுறப்போ 1 வரும். ஏன்னா 1ல் 234. அப்போ 283 - 234 போடலாமா? அப்போ ரிமைனிங் வந்து 49 வந்துடும். ஸோ 49/234. இப்போ இந்த 31 கூட என்ன பண்ணணும் இந்த 149/234 ப்ளஸ் பண்ணணும். அப்போ 32 49/234 வந்துருச்சா? நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணணுன்றதுனால சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். பட் அப்ராக்சிமேட்டாக நம்ம ஃபஸ்ட்டு போட்டதே வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகே. ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ எப்பயுமே நம்ம அதை மாதிரி ரஃப் ஷீட்டில் போடுறப்பையும் இந்த மாதிரி டீட்டெயிலாக போட்டுக்கிட்டா நல்லது. ஏன்னா நான் இந்த சைட்லேயே எழுதுறப்போ ஏதாவது தப்பு விடுற மாதிரி நீங்களும் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள் 12 10 -7 -1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுறதை பண்ணிடலாமா? 12 + 10 22 அப்படின்னு வரும். 22க்கு அப்புறம் -7 அப்படின்னா 22 - 7 15. 15 - 1 14 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 14 கிடச்சிருச்சு. இதோட நம்ம என்ன பண்ணணும் உள்ள என்னெல்லாம் வருதோ அதை அப்படியே பண்ணணும். ஸோ 1/3 + 5/6 -2/3 -4/7. ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிறத மட்டும் எழுதிக்கணும். சரியா? ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்கிறத மட்டும் எழுதிக்கிட்டா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ப்ளஸில் இருக்கு ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ இதை × 2 அப்போ பண்ணிடணும். அப்போ 5 + 2 7 7/6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 7/6 -2/3 -4/7. இப்போ இதை ஈஸியாக 6ன்னு மாற்றிக்கலாமா? இங்கே × 2 இங்கே × 2ன்னு அப்போ இது 4 ஆகிடும். 7 - 4 3 3/6 அப்படின்னு வரும். 3/6 அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறப்போ 1/2ன்னு வருமா? அப்போ 1/2 -4/7 அப்படின்னு இருக்கும். இதுக்கு தான் இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 - 8 /14 வருமா? 1/2 -4/7 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் ஃபைனலாக இருக்குது. அப்போ இதுங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 - 2 4s are 8 /14 அப்படின்னு வரும். அப்போ என்ன வந்துருச்சு -1/14 வந்துருச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது 14 இருக்கா? ஸோ 14 ப்ளஸ் ஆஃப் -1/14 அப்படின்னு இருக்கு. ஸோ 14லேருந்து நான் 1/14 வெளியில் எடுக்கணும்.
ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பாருங்க 13 11/14 இருக்கா. ஸோ சாரி 13 இருக்கு. அப்போ இங்கேருந்து என்ன நடந்திருக்கு, 1/14 மைனஸ் ஆயிருக்கு. 14லேருந்து 1/14 மைனஸ் பண்ணால் 13 வந்துருமா. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் திரும்ப உட்காந்து மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அவ்வளோ பெருசாலாம் போட வேண்டாம். அடுத்தது பாருங்க 5/6. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. ஸோ இங்கே நம்ம கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தி தான் ஆகணும். ஸோ மாத்தினா இங்க என்ன வரும், இதை கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும், மேல இருக்கிறத பிளஸ் பண்ணுவோமா. ஸோ 5 6 30, 30 + 5 35/6 இன்ட்டு இங்க இன்ட்டுனா 6 7 42 + 3 45/7 பிளஸ் இங்க என்ன இருக்கு 5 2 10 + 1 11/2. இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்னது 5 7 35 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 1ல 3 ஸோ 15 அப்படின்னு வந்துடும். ஸோ 15 × 5/2 அப்படின்னு இருக்கு. ஸோ 15 × 5னா நமக்கு 15 × 4 16 வரும். ஸோ 15 × 5னா 75. ஸோ 75 + 11/2 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ இது என்னது 75 + 1னா 86 இல்லையா. ஸோ 86/2 அப்படின்னா நம்ம ஆன்சர் 43 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க 48 - 12 × 3. So 11th question 48 - 12 × 3 plus 9. நமக்கு வட்டவாட்டி போர்ட் மாஸ் ரூல்ல இருந்து மினிமம் ஒரு கொஸ்டினாவது வந்துடும். போர்ட் மாஸ் ரூல்ல இருந்தே நான் சொல்றேன் சரியா. ஸோ போர்ட் மாஸ் ரூல்ல இல்லாம நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் போர்ட் மாஸ் ரூல்ல இருந்து கண்டிப்பா வந்துடும். ஸோ இப்போ இங்க 48 - 12 × 3 அப்படின்னு இருக்கு. இங்க டிவைடட் பை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்னது, எனக்கு மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ 48 - 36 + 9 டிவைடட் பை இங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணுமா. ஸோ 9 டிவைடட் பை 3 என்னது நமக்கு 3 அப்படின்னு வந்துடும். ஸோ 12 - 3 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்து என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். இது ரெண்டும் தான் பிளஸ் நம்பர். ஸோ இது ரெண்டையும் தான் பிளஸ் பண்ணணும். ஸோ 48 + 9 நமக்கு 57 இல்லையா. ஸோ 57 - 36 டிவைடட் பை 12 - 3 என்னது 9. ஸோ 57 - 36 என்னது 21/9 அப்படின்னு இருக்குமா. நமக்கு ஆப்ஷன் என்னது மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்கு. ஸோ 21/9னா 2 9s are 18 இருக்கும். அப்போ ரிமைண்டர் என்னது நமக்கு 19 20 21. ஸோ 18க்கு அப்புறம் எனக்கு இங்கே 21. மிக்சட் ஃப்ராக்ஷனை எப்படி மிக்சட் ஃப்ராக்ஷனை மாற்றணும்னு தெரியும்ல. ஸோ 2ல 18 ரிமைண்டர் 3 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இந்த கோஷன்ட்டை தான் நம்ம எங்கே எழுதுவோம், இங்கே எழுதுவோம். ஸோ இது வந்து நம்மளுடைய ரிமைண்டர். இந்த டிவைசர் தான் இங்கே வரும். ஸோ 2 3/9ன்னு வரும். இந்த 3/9 திரும்ப கேன்சல் பண்ணுறப்போ 2 1/3 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இங்கே மல்டிப்ளிகேஷன் தானே ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ 20 + 8 × 0.5. 0.5 நம்ம 1/2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ 8 × 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ 8 × 1/2 0.5 தான் நான் 1/2ன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா 1ல பாதி தானே 0.5. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் 4 அப்படின்னு வந்துடும். 20 + 4 20 minus question mark equal to 12 அப்படின்னு வந்துடும். இங்கே மேலே என்னது 24 டிவைடட் பை இந்த 12 கீழே வந்துருச்சு அப்படின்னா 20 minus question mark அங்கே போயிடும். ஸோ இதுதான் வந்து இங்கே போயிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த 12 இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், 12 டேபிளே கேன்சல் பண்ணால் 2. இப்போ எனக்கு இந்த எக்ஸ் இந்த கொஸ்டின் மார்க் வேணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் இந்த சைடு வந்தால் ப்ளஸில் வந்துருமா. ஸோ இந்த 2 அந்த சைடு போகிறப்போ மைனஸில் வரும். ஸோ 20 - 2 18 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ அடுத்தது பாருங்க, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றி தான் ஆகணும். 4 8s are 32. 32 + 7 எனக்கு 39/8 இன்ட்டு 2 × 13 26. 26 + 4 30. ஸோ 30/13 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ 13 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 3 அப்படின்னு வரும். அடுத்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 5 இங்கே 4. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 15 × 3 45. ஸோ 45/4 அப்படின்னா 11ல் 44ன்னு வருமா. ரிமைண்டர் 1ன்னு இருக்கும். ஸோ 11 1/4 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல இங்கே என்ன பண்ணோம், 3 × 4 12 அப்படின்னு இருக்கும். 12 + 1 13. ஸோ 13/4. அடுத்து இங்கே 4 × 6 24. 24 + 1 25. ஸோ 25/6 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. ஸோ ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் மைனஸில் எடுத்துகிட்டு போனால் போதும். எனக்கு 4 6 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாமா. ஸோ 4 6 4ன்னு இருக்கு. எல்சிஎம் எடுத்தால் 4ன்னு போட்டோம்னா இல்லை 2ன்னு தான் போடணும். ஸோ 2 3 2 அப்படின்னு வரும். ஸோ திரும்ப 2ன்னு போடுறப்போ 1 3
1 அப்படின்னு வரும். ஸோ 2 2s are 4 4 3s are 12 வந்துடும். ஸோ அப்போ இங்கே இன்ட்டு 3 பண்ணணும், இங்கே இன்ட்டு 2, இங்கே இன்ட்டு 3 பண்ணணும். அப்போ இங்கே 13 இன்ட்டு 3 39 அப்படின்னு கழிச்சிடும். 25 இன்ட்டு 2 50 அப்படின்னு கழிச்சிடும். இங்கே 1 இன்ட்டு 3 3 டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்னது 39 ப்ளஸ் 3 அப்படின்னா 42ன்னு வந்துருமா? ஸோ 42 ப்ளஸ் 50னா 92. So 92 by 12 plus x equal to 10. So இப்போ அந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா x equal to 10 minus 92 by 12 அப்படின்னு கிடைச்சிரும். So 92 by 12 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 4ல் 8 மிச்சம் 1 6, இங்கே 6ன்னு இருக்கும். திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ இங்கே 3 23 அப்படின்னு இருக்கும். இங்கே LCM எடுக்கிறப்போ 30 minus 23ன்னு வந்துருமா? ஸோ அப்போ 7 by 30 அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 7 by 30 30 minus 23 கரெக்டாக போட்டிருக்குமா இல்லை எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்குமான்னு பாருங்க. பார்த்துட்டு இந்த கொஷினுக்கு எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறீங்களா? ஸோ நான் இங்கே நிறைய கொசன் போட்டேன். நீங்கள் இந்த செக்ஷன் இந்த சம்மஸ் தெளிவாக சால்வ் பண்ணிவிட்டு நான் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துட்டு நீங்கள் எனக்காக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சரியா? ஸோ அதுக்கு தான் நான் சைட்லேயே எழுதுறதில்ல. பட் ஆனால் ஞாபகம் வச்சு அடுத்த பேஜில் கொஷின் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, அதனால நான் கொஞ்சம் சைட்லேயே எழுதிட்டேன். ஸோ 15th கொஷின் போகலாமா? ஸோ 15th கொஷின் பாருங்கள், 1 3 by 5. ஸோ 1 3 by 5 minus 2 by 3 அப்படின்னு இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு? டிவைடட் பை 12 by 13 டிவைடட் பை 12 by 13 பிளஸ் 7 by 5. ஸோ பிளஸ் 7 by 5 இன்ட்டு 1 by 3 இன்ட்டு 1 by 3 ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஸோ இப்போ இங்கே என்ன இது இந்த பக்கம் இருக்கதான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ணும்? மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றிடும். 5 plus 3 8 8 by 5 minus 2 by 3. ஸோ இந்த டிவிஷனை என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம். அப்போ இதை என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கலாக மாற்றி எழுதணும். அப்போ 13 மேலே போயிடும், 12 கீழே வந்துடும். ப்ளஸ் 7 by 5. ஸோ இங்கே ப்ளஸ் 7 by 5 இன்ட்டு 1 by 3 இதுதான் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே எல்லாம் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கதை ஃபஸ்ட்டு பண்ணணுமா? மல்டிப்ளிகேஷன் இருக்கதை ஃபஸ்ட்டு பண்ணால் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 6ன்னு வந்துடும். ஸோ 8 by 5 minus 13 by 6 3s are 18 ப்ளஸ் இங்கே எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ 7 by 15 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன வரும்? 5 8 15 அப்படின்னு வந்துடும். ஸோ 5 எடுத்துட்டோம் அப்படின்னா 118 5 அப்படின்னு வரும். இல்லை இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? 3 டேபிள்லேருந்து போயிருக்கலாம். ஸோ 3 டேபிள்லேருந்து போகிறப்போ 5 6 5 அப்படின்னு வரும். திரும்ப இதுக்கு 5 டேபிள்னு போகிறப்போ 1 6 5 அப்படின்னு கிடச்சிடும். அடுத்து 6 மட்டும் இருக்கும். ஸோ 6 3s are 18 18 இன்ட்டு 5 இதுதான் நம்மளுடைய எல்சிஎம். 8 5s are 40. ஸோ 90 அப்படின்னு கிடைக்கும் எல்சிஎம். ஸோ 90 வேணும்னா இங்கே 5 கூட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 90 வேணும்னா 18 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே நம்ம 5 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15 கூட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 30 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 15 இன்ட்டு 3 அப்படின்னு போடுறப்போ நமக்கு என்ன வந்துடும்? 15 1 45 இல்லையா? ஸோ 45 90 வராது. அப்போ ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. 15 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 90 வரணும் அப்படின்னு பார்த்தா இங்கே 6 மல்டிப்ளை பண்ணால் வந்துடும் இல்லையா? சாரிம்மா, வெரி சாரி. ஸோ இங்கே 6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 90 அப்படின்னு கிடச்சிடும். அப்போ இங்கே 8 இன்ட்டு 18 பெரிய வேல்யூவில். ஸோ 8 இன்ட்டு 18னா 64 6 144 மைனஸ் 13 இன்ட்டு 5 அப்படின்னு வரும். 13 இன்ட்டு 5 15 165 ப்ளஸ் 7 6 are 42 டிவைடட் பை எனக்கு 90. ஸோ ஃபஸ்ட்டு இதை ப்ளஸ் தான் பண்ணணும். ப்ளஸ் பண்ணுறப்போ என்ன வந்துடும்? 186ன்னு வரும். 186 மைனஸ் 65 by 90. ஸோ வித்தியாசமாக போகுது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆப்ஷனும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். 90 இருக்குது. அப்போ நம்ம கரெக்டான பார்த்துலாம் போயிட்டுருக்கோம். ஸோ 186ல் 65னா இந்த 6ல் 5 போச்சுன்னா 1, 8ல் 6 போச்சுன்னா 2. ஸோ 121 by 90 அப்படின்னு இருக்கும். ஸோ 125 by 90னா 1ல் 90 ரிமைண்டர் என்ன இருக்கும்? 41ன்னு இருக்கும். ஸோ 141 by 90 41னா 31னா ஸோ 90ல் ஸோ 31 தான் வரும். ஸோ 131 by 90. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து 16th கொஷின் பாருங்க. 108 டிவைடட் பை 36 இன் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 16th சம் 108 டிவைடட் பை 36 இன் அப்படின்னா 36 ஆஃப் அப்படின்னு அர்த்தம், சரியா? இன்னுனா ஆஃப் 1 by 3 ஆஃப் 1 by 3 அடுத்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பண்ணிட்டு 2 by 5 இன்ட்டு 3 3 by 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ சால்வ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுவும் நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும்? ஆஃப்
நமக்கு என்ன இருக்கு போர்ட் மாஸ் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஆஃப் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் டிவிஷன் போகணும் சரியா. அப்போ 108 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபை தான் சால்வ் பண்ணணும். ஆஃப்னா எதுவும் இல்லை மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ 36 இன்ட்டு 1/3 ப்ளஸ் 2/5 இன்ட்டு இதை மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றினா 12 plus 3 15. ஸோ 15/4 இதை 3 டேபிளில் கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன வந்துடும் 12ன்னு வந்துருமா. இப்போ அடுத்து இந்த டிவிஷன் பண்ணலாம். ஸோ 108 டிவைடட் பை 12 plus 2/5 into 15/4 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. இப்போ இதை 12 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்னது 12 9s are 108ன்னு வந்துருமா. அப்போ 9 plus இங்கே என்னது 2 3s are 6. ஸோ 6/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 6/4 இதை 2ல கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2ல கேன்சல் பண்ணியிருந்தா 3/2 அப்படின்னு இங்கே கிடைச்சிடும். ஸோ 3/2. இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கிறப்போ 9 2s are 18. 18 plus 3/2. 18 plus 3 வந்து 21/2 which is equal to நமக்கு 10ல 20 இருக்கும். அப்போ ரிமைண்டர் 1. ஸோ 10 1/2 இஸ் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க 17th. ஸோ 17th கொஷின் 5/6 டிவைடட் பை 6/7. ஸோ 17th கொஷின் 5/6 டிவைடட் பை 6/7 அப்படின்னு இருக்கு. ஸோ அடுத்தது இன்ட்டு கொஷின் மார்க் -8/9 இன்ட்டு கொஷின் மார்க் -8/9 divided by 1 3/5. So divided by 1 3/5. அடுத்து plus 3/4 into plus 3/4 into 3 1/3 நினைக்கிறேன். So 3 1/3 equal to 2 7/9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நடுவில் வந்து கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் மார்க் என்ன பண்ணணும்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும் சரியா. ஸோ இந்த மாதிரி சம்லாம் வந்து கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் தான் நமக்கு போர்ட் மாஸில் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க வீடியோவை நிறுத்திட்டு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இதான் ஆப்ஷனில் இருக்கு சரியா. செக் பண்ணிட்டு அப்புறமா நான் போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டிவிஷனில் இருக்கிறது எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் மாற்றிக்கணும். ஸோ இதை மல்டிப்ளிகேஷனில் மாற்றினா இதை தலையில் விதிப்பதி 7/6 அப்படின்னு ஆகிடும். இன்ட்டு கொஷின் மார்க்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன் -8/9. திரும்ப இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் மாற்றுறேன். இந்த கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுறேன். ஸோ 5 + 3 8 8/5 அப்படின்னு இருக்குமா. ஸோ 8/5 இப்போ நான் மல்டிப்ளிகேஷனில் மாற்றுறதுனால 5/8 அப்படின்னு வந்துடும். plus 3/4 into இங்கே 3 3s are 9 plus 1 10. So 10/3 equal to இங்கே 9 2s are 18. 18 plus 7 வந்து 25. So 25/9 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் இது ஃபுல்லாக இது 3 மல்டிப்ளைல இருக்கு. இது 2 மல்டிப்ளை இது 2 மல்டிப்ளைல இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸுக்கு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 8 கேன்சல் ஆகிடுமா. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே 5/6 இன்ட்டு 7/6 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் 25/9. ஸோ இந்த பக்கம் இங்கே ஏற்கனவே மைனஸில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் ப்ளஸில் ஆகிடுமா. ஸோ +5/9. இங்கே ப்ளஸில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ -10/4. ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5/2 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இப்போ இது 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் 30/9 -5/2 அப்படின்னு இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் எனக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணிக்கலாம். ஸோ 30 × 2 60 -9 × 5 45 டிவைடட் பை 9 × 2 18 அப்படின்னு வந்துடும். ஸோ 60ல் 45 போச்சுன்னா 15 வருமா. ஸோ 15/18 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5/6 அப்படின்னு இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கு 5/6 இன்ட்டு 7/6 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 5 கேன்சல் இந்த 6 கேன்சல். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 6/7 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 6/7 ஆப்ஷனில் இருக்கா. ஸோ ஆப்ஷனில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 18th கொஷின் சிம்பிளாக இருக்கா. ஸோ 18th கொஷின் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்து எனக்கு சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா. ஸோ அடுத்து 19th கொஷின் பாருங்க. 19th கொஷின் மேலே ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் போடணும். ஸோ 7/7 1. ஸோ 7 + 7 + 1 டிவைடட் பை இங்கே ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் தான் முடிக்கணும். ஸோ அப்போ 7 + 7 + 7 21 டிவைடட் பை 7 இதான் கேட்டிருக்காங்க. ஸோ 21 டிவைடட் பை 7 என்னது 3 அப்படின்னு வந்துடும். மேலே என்னது 14 + 1 15. ஸோ 15 டிவைடட் பை 3 5 இஸ் த ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்க 20. இங்கே வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்றினா 2 4s are 8. 8 + 3 11. ஸோ 11/4 அடுத்து டிவைடட் பை அப்படின்னு இருக்கு. 2 3s are 6. 6 + 2 8. ஸோ 8/3 டிவைடட் பை
அடுத்து 1 into 12, 12, 12 plus 1, 13/12 அப்படின்னு இருக்கு. ஸோ டிவிஷன் எல்லாம் மல்டிப்ளிகேஷன் ஆக்குறது என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் இன்ட்டு 3/8 இன்ட்டு 12/13 அப்படின்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க, கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் என்னதான் பண்ணணும், இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3ன்னு வருமா, வேற ஏதாவது கேன்சல் ஆகுதா, இங்கே 9 இங்கே 11 அப்படின்னு இருக்கு. ஸோ 99 மேலே வரும். கீழே என்ன இருக்கு, கீழே என்ன இருக்கு, 13 into 8 அப்படின்னு இருக்கா. ஸோ 13 into 8னா 8 3s are 24 to 104 அப்படின்னு வரும். ஸோ 99/104 கரெக்டாக தான் நம்ம மேலே சால்வ் பண்ணியிருக்கோமான்னு மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் வரல அப்படின்னா இங்கே என்ன ஆன்சர், இவற்றில் எதுவும் இல்லை, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் போகலாமா. ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட 104ன்றது கீழே கன்ஃபார்ம் தான். ஸோ அதில் எதுவுமே இல்லை, இந்த 4 மட்டும் தான் கேன்சல் ஆகும். ஸோ அது மட்டும் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு திரும்ப எதுக்கும் ஒரு வாட்டி 11/4 இன்ட்டு 3/8 இன்ட்டு 12/13. ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. ஸோ 9 99. ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இங்கே ஆன்சர் வந்து இவற்றில் எதுவும் இல்லை தான். எப்பயுமே நமக்கு none of these வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ஜாஸ்தி. கரெக்ட், ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்க, 6/7/8 விட 6/7/8 எவ்வளவு அதிகமானது. ஸோ அப்போ இது ரெண்டத்தோட வித்தியாசம் எவ்வளவு அதிகம்னு அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டத்தோட வித்தியாசம் கேட்குறாங்க. இப்போ 6/7 divided by 8 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 6/7 divided by 8 அப்படின்னு இருக்கு. இந்த 7 இப்போ கீழே வந்துடலாம். அப்போ 6 இங்கே 8 7s are 56. ஸோ இதுதான் இந்த பக்கம் இருக்கிற ஃப்ராக்ஷன். இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா 6/7/8 இருக்கா. ஸோ இந்த 8 எனக்கு மேலே போயிடும். அப்போ 8 6 are என்னது 48 அப்படின்னு வரும். ஸோ 48/7 தான் இங்கே கொடுத்துருக்கிற பின்னம். இப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் வேணும். ஸோ 6/56 அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்கு 48/7 அப்படின்னு இருக்கா. ஸோ 48/7. ஸோ கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். இது ரெண்டத்தோட வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், வித்தியாசம்னா எவ்வளோ வித்தியாசம் தான், ப்ளஸ் மைனஸ்லாம் தேவையில்லை, எந்த நம்பர் வேணா கிரேட்டராக இருக்கலாம். ஸோ அப்போ இங்கே இன்ட்டு 8ன்னு போட்டால் 56ன்னு வந்துருமா. அப்போ இதையும் என்ன பண்ணணும், இன்ட்டு 8 அப்படின்னு போடணும். ஸோ அப்போ இன்ட்டு 8 அப்படின்னு போட்டால் இங்கே என்ன வந்துடும் நமக்கு 48 இன்ட்டு 8 அப்படின்னு போட்டால் என்ன வருதுன்னு பாருங்க. அதை என்ன பண்ணணும், நம்ம -6 அப்படின்னு பண்ணணும். -6 அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டிவைடட் பை 56ன்னு போடணும். ஸோ இங்கே 8 8s are 64, 6 4 8s are 32, 32 plus 6 38. ஸோ 6 minus 384/56. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 384ல் எனக்கு 6 போகணும் அப்படின்னா 378ன்னு வருமா. ஸோ 378/56. மேம் -378 அப்படின்னா நமக்கு மைனஸ் ப்ளஸ் தேவையில்லை, ஜஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு தெரிஞ்சால் போதும். இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம 56 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், இல்லை 2 டேபிள்லேருந்து கேன்சல் பண்ணி ஆரம்பிக்கலாம். 2ல் 4 மிச்சம் 1 8, அடுத்து 1ல் 2 மிச்சம் 1 8ல் 16 மிச்சம் 1 9 அப்படின்னா 189. 9 டேபிளில் இது போகும், பட் ஆனால் இது போகாது இல்லையா, 28 வந்து போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன்லேருந்து போகலாமான்னு 6 7 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாக 28 டேபிள் தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. 6ல் ட்ரை பண்ணி பார்ப்போம். 8 6 are 48 4. அப்போ இங்கே 12 + 4 168 அப்படின்னு தான் வருது. அப்போ கண்டிப்பாக 7ல் தான் வந்து நம்ம எழுத முடியும். ஸோ 8 7s are இங்கே என்ன வந்துடும், ரிமைண்டர் கரெக்டு தான் இல்லை, 189ல் 168 போயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் 21 ரிமைண்டர் இருக்கும். அப்போ 6 21/28 அப்படின்னு வந்துடும். ஸோ 6 21/28 ஆப்ஷனில் இல்லையே. ஸோ 21/28 நமக்கு எந்த டேபிளில் கேன்சல் ஆகும், 7 டேபிளில் கேன்சல் ஆகுமா. ஸோ 3 7s are 4 7s are. அப்போ 6 3/4 ஆப்ஷனில் இருக்கா பாருங்க, ஆப்ஷனில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 22 கொஷின் பாருங்க. இந்த மாதிரி 22 கொஷின் எனக்கு இங்கே கீழே 3மே சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா, டைப்பு பேசிக்ஸ்லாம் பார்த்தோம்ல, ஃப்ராக்ஷன் டைப்பு. ஸோ இது என்ன பண்ணணும், இது -1ன்னு பண்ணணும், இதை +1 அப்படின்னு பண்ணணும்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அப்போது இது -1 ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு எழுதணும். 999 - 1 998. அப்புறம் இதை ப்ளஸ் பண்ணிவிட்டு எழுதணும். ஸோ 996. ஸோ ஆன்சர் இதுதான். ஸோ இதில் எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமும் நம்ம பேசிக் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ராக்ஷன் டைப் 6 இல்லை 7ல் வந்து கவர் பண்ணியிருப்போம். சரியா. ஸோ 23rd சம் பாருங்கள். இன்னைக்கு 25 வரைக்கும் முடிச்சிடலாம், நாளைக்கு ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ 9 - 3 3/11 அப்படின்னு இருக்கா. ஸோ 9 - 3 3/11 இன் அப்படின்னு இருக்கு. இன்னுனா ஆஃப் 1 2/9 divided by அப்படின்னு இருக்கு. ஸோ 1 2/9 divided by 7/9 of 5
5 1/9. ஸோ 5 1/7 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஸோ இந்த மிக்சர் ஃப்ராக்ஷனா மாத்தினா இங்க என்ன வரும்? 33 plus 3 36/11. இங்க 9 minus ஆஃப்னா இன்ட்டு இங்க மாத்தினா 9 plus 2 11. ஸோ 11/9 அப்படின்னு இருக்கும். டிவைடட் பை இங்க 7/9 ஆஃப். இது 35 plus 1 36. ஸோ 36/7 அப்படின்னு வந்துடும். ஸோ 11 கேன்சல், இதை 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4. 7 கேன்சல், இதை 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4. அப்போ 9 minus 4 இங்க டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த 4 தான் பண்ணும் இல்லையா? அப்போ 9 minus 1 அப்படின்னு வரும். ஸோ 8 ஆப்ஷன்ல இருக்கா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க 24க்கு வந்து 2/3 இன்ட்டு அப்படின்னு ஏதோ பெருசா கொடுத்துருக்காங்க. ஸோ 2/3 இன்ட்டு அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து 3/5/6 டிவைடட் பை 3/5/6 டிவைடட் பை 1/4 ஆஃப் 2/3. ஸோ 1/4 ஆஃப் 2/3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆன்சர் ஃப்ராக்ஷன் அப்புறம் ஹோல் நம்பர் ரெண்டுமே கலந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணால் என்னது? 2/3 ஆஃப் 3/5/6. ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபை தான் சால்வ் பண்ணும்ல. ஸோ டிவைடட் பை இங்கே கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றினா 4 plus 1 5/4 ஆஃப் 2/3. அப்போ ஆஃப்னா இன்ட்டு 2/3. ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 அப்படின்னு கிடச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே 2/3 இன்ட்டு 3/5/6 டிவைடட் பை 5/6 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த டிவைடட் பை இருந்துச்சு அப்படின்னா நம்ம மல்டிப்ளைஃபிகேஷனை மாற்றுறதுக்கு ரெசிப்ரோக்கல் எழுதணுமா? ஸோ இன்ட்டு 6/5. ஸோ இந்த 6 கேன்சல் 5 கேன்சல் ஆகிடும். அப்போ கீழே இருக்க டினாமினேட்டர் 1ன்னு வந்துருச்சு. அப்போ ஃபைனலாக இருக்கிறது 2/3 இன்ட்டு 3. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 25th கொஷின். ஸோ 25th கொஷினில் என்ன இருக்குது? 7/2 டிவைடட் பை 5/2. ஸோ 7/2 டிவைடட் பை 5/2. லாஸ்ட் சம் இன்னைக்கான செஷனுக்கு. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி 11 o'clock உங்களுக்கு டெஃபினட்டாக வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 7/2 டிவைடட் பை 3/2 ஆஃப் இன்னு இருக்கா? ஸோ அதனால நான் ஆஃப்னு எழுதிக்கிறேன். ஆஃப் 5/2 இங்கே என்ன இருக்குது? டிவைடட் பை 5.25. ஸோ டிவைடட் பை 5.25 இருக்கு. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? பின்னமாக மாற்றிக்கலாம். 0.25னா என்னது? 1/4. அப்போ 5 1/4 அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இங்கே ஏன்னா எனக்கு இங்கே 5 plus 0.25 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 5 0.25னா 1/4 கால் இல்லை. ஸோ அதனால 1/4 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதை பின்னமாக மாத்துறப்போ 21/4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து 21/4. இப்போ இங்கே சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் தானே சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே ஆஃப் சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன் சால்வ் பண்ணணும். ஸோ டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றினேன் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எழுதணும். ஸோ 2/5 இன்ட்டு 3/2 அப்படின்னு கிடச்சிரும். இங்கே கீழே என்ன இருக்குது? 7/2 டிவைடட் பை 3/2 ஆஃப்னா மல்டிப்ளை இன்ட்டு 5/2. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த டிவைடட் பையை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு இதை ரெசிப்ரோக்கல்ல எழுதணும். 21/4 4/21 அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இங்கே 7/2 கேன்சல் ஆகிடும். வேற எதுவும் கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ இங்கே 7 3s are 21. ஸோ எதுக்கும் அதை அப்படியே வச்சுக்கலாம். 7 into 3/5 into 2 டிவைடட் பை 7/2. இங்கே எதுவுமே கேன்சல் ஆகலை. ஸோ அதனால அதையும் அப்படியே வச்சுட்டு இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறத மட்டும் தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் மாற்றணும். ஓகேவா? ஸோ இங்கே டிவைடட் பை இங்கே என்னது? நமக்கு 3 5s are 15/4 அப்படின்னு வரும். ஸோ 15/4 இதை தான் இப்போ நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா 4/15 அப்படின்னு போடணும். சரியா? இன்ட்டு 4/21. இப்போ இங்கே மேலே 7 into 3/5 into 2 டிவைடட் பை 7 into 2 into 4/15 அப்படின்னு வரும். இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 2 அப்படின்னு மாறிடுமா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே மேலே 7 இருக்கு. மேலே 7 கேன்சல் ஆகிடும். இங்கே கீழே 5 இருக்கா? ஸோ இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் கேன்சல் பண்ணால் 3 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இது வந்து நமக்கு கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இது கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. சரியா? ஸோ அது அப்படியே தான் இருக்கும். அப்போ இங்கே 3/2 அப்படின்னு இருக்கு மேலே. கீழே என்ன இருக்குது? 2/3 அப்படின்னு இருக்கு. ஸோ 2/3.
இன்ட்டு 4/21. இப்போ இதை என்ன பண்ணலாம், மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ 3/2 இன்ட்டு இந்த 2/3 மேலே போகிறப்போ 3/2 இன்ட்டு 4/21 அப்படின்னு ஆகிடும். ஸோ இந்த 2 4 கேன்சல் ஆகிடும். இப்போ 3 டேபிள் இதை கேன்சல் பண்ணால் 7. ஸோ 3/7 தான் ஆன்சர். ஸோ 3/7 நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நான் சால்வ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே கொஷினை நீங்கள் திரும்ப சால்வ் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரியே சால்வ் பண்ணுறீங்களா இல்லை தப்பாக ஏதாவது சால்வ் பண்ணுறீங்களா, அந்த தப்பான ஆப்ஷனும் நமக்கு இந்த கொஷினில் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு 25 கொஷின்ஸோட இதே 11 o'clock மீட் பண்ணலாம். தேங்க்யூ.